தென்காசியில் முன்னாள் கல்லூரி மாணவர்கள் சந்திப்பில் வேலை தேடி அலைந்த நாட்களில் விஜயகாந்த் அலுவலகத்தில் வயிறார உணவருந்தி உயிர் வாழ்ந்து தற்போது நல்ல பணியில் இருப்பதாக முன்னாள் மாணவர் ஒருவர் மனமுருகி பகிர்ந்த காட்சிகள் கான்பூரை கலங்கச் செய்துள்ளது. தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் பகுதியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் பாபநாசத்தில் இயங்கி வந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலைக்கல்லூரியின் 1993ஆம் ஆண்டு முதல் 2003ஆம் ஆண்டு வரை பயின்ற வணிகவியல் வரலாறு மற்றும் தமிழ் துறைகளைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்களின் முதலாம் ஆண்டு சந்திப்பு நிகழ்ச்சியில் 80க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சென்னையில் ஆடிட்டராக பணிபுரிந்து வரும் முன்னாள் மாணவர் பேசினார். அதில் தான் படித்து முடித்து சென்னையில் வேலை தேடி அலைந்த நாட்களில் எத்தனையோ நாட்கள் விஜயகாந்த் அலுவலகத்தில் வயிறார உணவு அருந்தி உள்ளேன் என கூறினார். மேலும் தான் தற்போது நல்ல பணியில் உள்ளேன் என்பதில் விஜயகாந்துக்கும் பங்கு உள்ளதாக தெரிவித்தார். நான் சென்னைக்கு போய் கஷ்டப்பட்ட காலத்தில் டி நகரில் ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் இருக்க அவர் ஆஃபீஸில் எத்தனை நாள் சாப்பிட்ருக்கேன். இது உண்மை, சத்தியம். நான் சாப்பிட்ருக்கேன். சென்னைக்கு வந்து அப்போ 1999 எனக்கு ஸ்டைபண்ட் வந்து 450 ரூபா ஒரு மாதத்துக்கு 450 ரூபா தான் எனக்கு ஸ்டைபண்ட். அப்போ சர்வைவல் பண்ணுறதுக்காக எத்தனையோ நாள் அவர் ஆஃபீஸில் போய் வயிறார சாப்பிட்ருக்கேன். எனக்கு அவர் சொந்தம் இல்லை, பந்தம் கிடையாது. நான் கருப்பா சிவப்பா எதுவுமே இல்லை. அவர் என்ன பேர் தெரியாது. ஆனால் எனக்கு சாப்பாடு போட்டு நல்ல மனுஷன்.